இந்த வீடியோ இன்னைக்கு மார்னிங்கே ரீச் ஆகணுங்கிறதுக்காக ஜஸ்ட் லைக் தட் டைரெக்டாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ எனி எரர்ஸ் ப்ளீஸ் இக்னோர். ஸோ இன்னைக்கு ஆகஸ்ட் 8 அதாவது இன்னைக்கு வந்து லயன்ஸ் கேட் போர்ட்டல் ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லயன்ஸ் கேட்னா என்ன? இது எனக்கு நேற்று நைட் தான் ஆக்சுவலி தெரிஞ்சுது. ஸோ லயன்ஸ் கேட்னா என்னன்னு செக் பண்ணலான்னு பார்த்தேன். அதாவது எவ்ரி இயர் ஆகஸ்ட் 8 வந்து ரொம்ப ஆஸ்பீஷியஸான டே. ஸோ நம்மளோட டிசையர்ஸ், ட்ரீம்ஸ், நம்மளோட லைஃப்பில் ஃபுல்ஃபில் பண்ண வேண்டிய விஷஸ் எல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு டே இன்னைக்குன்னு சொல்கிறாங்க. சயின்டிஃபிக்கில் அதுக்கு நிறைய ரீசன்ஸ் சொல்கிறாங்க. லைக் சன், எர்த் அண்ட் சீரிஸ் ஸ்டார் மூணுமே அலைன் ஆகிற டைம். ஸ்பிரிச்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான டே. நிறைய பேர் நிறைய டெக்னிக் சொல்கிறாங்க. பட் நான் ஒரு சிம்பிளான ஒரு டெக்னிக் பார்த்தேன். அதாவது நம்ம இன்னைக்கு மார்னிங் 8லேருந்து ஈவினிங் 8க்குள்ளே நம்மளோட டிசையர்ஸ் ஒரு நம்மளோட விஷ் எழுதி ஒரு பேப்பரில் எழுதி ஒரு ஜாரில் போட்டு வைக்கணும். அப்படி போட்டு வச்சா அந்த விஷ் டெஃபினட்டாக ஃபுல்ஃபில் ஆகும்னு சொல்கிறாங்க. அதுவும் இந்த இயர் ரொம்பவே பவர்ஃபுல். பிகாஸ் இது 2024னால 2024 ஆட் பண்ணால் இட் கம்ஸ் அப் டு 8. ஸோ இட் இஸ் ஈவன் மோர் பவர்ஃபுல் சொல்கிறாங்க. ஸோ இது மேலே பிலீஃப் இருக்கவங்க டெஃபினட்டாக ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா வேறு நிறைய பேர் நிறைய டெக்னிக்ஸ் ஒரு நிறைய வீடியோஸ் இதை பற்றி போட்டிருக்காங்க. அதில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்த டெக்னிக் ரொம்ப சிம்பிள் தான். ஸோ உங்களுக்கு இதில் பிலீஃப் இருந்தால் பண்ணலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு விஷயத்தை ஆசைப்படுறோம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு விஷயத்துல ஆசைப்படுறோம், நமக்கு ஒரு ட்ரீம் இருந்ததுன்னா அது மேலே கான்ஃபிடென்ஸ் வைக்கணும், அது மேலே ஹோப் இருக்கணும், அது நம்ம நடக்கும்னு பிலீவ் பண்ணணும். இதெல்லாம் பண்ணாவே அது நான் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கான ஒர்க் நம்ம பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணாவே அந்த ட்ரீம் சக்ஸஸ் ஆகும், அந்த ட்ரீம் ஃபுல்ஃபில் ஆகும். என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் மேனிஃபெஸ்டேஷன் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.